ஈசிஆர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வங்கக்கடல் மற்றும் இலங்கை கடலோர பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. இந்த புயலுக்கு திட்வா என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த பெயரை ஏமன் நாடு பரிந்துரை செய்திருந்தது. திட்வா புயல் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் சுமார் 110 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தெற்கே 520 கிலோமீட்டர் தொலைவிலும் திட்வா புயல் நிலை கொண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை கடந்து நவம்பர் 30ஆம் தேதி அதிகாலை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திட்வா புயல் காரணமாக இன்று ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். தொடர்ந்து தூத்துக்குடி, சிவகங்கை, அரியலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, திருச்சி, பெரம்பலூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் மாலை முதல் பலத்த தரைக்காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திட்வா புயலின் தாக்கத்தினால் ராமேஸ்வரம் மற்றும் காரைக்கால் போன்ற கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம் கடுமையாக உள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் உள்ள 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டுகள் ஏற்றப்பட்டு அபாய நிலை குறித்து மீனவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும், கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புயல் கரையை நெருங்கும் போது அதன் தாக்கம் மேலும் அதிகமாக இருக்கும் என்பதால் கடலோர மாவட்ட நிர்வாகங்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளன. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை புயல் மையமிட்டுள்ள பகுதிகளில் சூறாவளி காற்றும் கடுங்காற்றும் மணிக்கு அதிகபட்சமாக 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இந்த புயலின் மைய பகுதியை விட்டு வெளிப்புற பகுதிகளில் 35 to 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும். அதே போல அரபிக்கடல் பகுதிகளிலே கூட கேரள, லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் 35 to 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள், ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அடுத்த 5 தினங்களுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க